பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் யாரு? இது வந்து சோஷியல் மீடியால பெரிய டாக்காவே இருக்கு. யார் கண்டஸ்டன்டா இருப்பா? சில பேர் வந்து இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இருப்பான்னு சொல்றாங்க, இந்த சீரியல் ஆக்டர் இருப்பான்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. இப்ப கான்ட்ரோவர்ஷியலா டாபிக் போயிட்டு இருக்க சில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அப்படின்னு நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல்ல அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா 7 வருஷமா எப்படி இருந்திருக்காங்கன்னா, ஒருத்தர் டான்ஸ் ஆடுறவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் காமெடி பண்றவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் மெச்சூரா அந்த பிக் பாஸ் ஓல்ட் சீசன் ஃபுல்லாவே ஒரு மெச்சூரிட்டி ஸ்பீக்ஸ் அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சனா இருப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஓல்டு தாட்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ்ல இருந்திருக்காங்க. சில பேர் வந்து டாஸ்க்ல ஆக்டிவிட்டியில் நிறைய இருந்திருக்காங்க. அதே மாதிரி லவர் பாய் லவர் கேர்ள் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் பிக் பாஸா இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து சீரியல் ஆக்ட்ரஸாவே இருந்தாலும் சில பேர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸும் வந்து பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த கேட்டகரி வைஸா இந்த வருஷம் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓல்டு மென் ஓல்டு உமன் இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரஞ்சித் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ரஞ்சித் உங்களுக்கு தெரியும் வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு லீடிங் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி செந்தில் காமெடி ஆக்டர் செந்திலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபீமேல்ல யாராவது ஓல்டு உமன் ஓல்டு லேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல, பார்ப்போம். அது ஒரு மெயின் கேரக்டரா இருக்கும். ஏன்னா வந்து ஓல்டு மென்னை போட்டா கன்ஃபார்மா ஓல்டு உமன் ஓல்டு ஏஜ் உமன் வந்து போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்புறமா வந்து ரவீந்திரன் பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ரீசெண்டா கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அவருக்கு. அவரும் இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காமெடியை பொறுத்தவரையும் டிஎஸ்கே வந்து இப்ப ரீசெண்டா லப்பர் பந்துல நடிச்சிருந்தாரு. அவரும் இந்த பிக் பாஸ்ல இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முத்துக்குமார் இவர் ஒரு நல்ல பேச்சாளர், வந்து ஃபுட் ரிவ்யூ எல்லாம் கூட பண்ணுவாரு. இன்ஸ்டாகிராம்ல கூட பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருண் பாரதி கனமால ஹீரோவா நடிச்ச அருணும் வந்து காமெடி ரோல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிக் பாஸ்ல வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஃபீமேல் கேட்டகரியை பொறுத்தவரை ஜோயா மற்றும் ஜாக்லின் இவங்களும் வந்து காமெடி ரோல் பண்ணுவாங்க. மேபி சுனிதா கூட சான்ஸ் இருக்கு பிக் பாஸ்ல வரதுக்கு. பிக் பாஸ்ல எப்பயுமே லவ் கான்செப்ட் வந்து எப்பயுமே ஒர்க் ஆகும். ஒரு யங் பாய்ஸை வச்சு அது பிக் பாஸ் ட்ரை பண்ணுவாங்க. பிக் பாஸ்ல எப்பயுமே ஒரு லவ்ன்றது நம்ம எப்பயுமே பார்ப்போம். பாய்ஸை பொறுத்தவரை இந்த லவ் கேட்டகரியில யாரு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்த கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ்ல இந்த கேட்டகரியில சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அர்ணவ், அதாவது செல்லம்மா சீரியல்ல ஹீரோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, அவரு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து விஷால், நீங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்துருவீங்க, அவரும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து சந்தோஷ் சார்பட்டா பரமையில நடிச்சிருப்பாரு, சந்தோஷமும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்ஷிதா, தர்ஷா குப்தா, சௌந்தர்யா இவங்க 3 பேரையும் உங்களுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கும். அன்ஷிதா வந்து உங்களுக்கு அதே செல்லம்மா சீரியல்ல ஹீரோயின் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து சில வெப் சீரிஸ்லயும் நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்து தர்ஷா குப்தா வந்து குக் வித் கோமாளியில ஃபேமஸ். இவங்க 3 பேரும் மேபி அந்த லவர் கேட்டகரி யங் ஏஜ் பீப்புளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிக் பாஸ்ல வந்து ஒரு முக்கியமான கேட்டகரி மெச்சூரிட்டியான கேட்டகரி. என்ன அங்க நடந்தாலுமே, என்ன ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் நடந்தாலுமே, என்ன ஒரு கேம் பிளான் பண்ணாலுமே அவங்க எப்பயுமே மெச்சூர் பிஹேவியரா இருப்பாங்க. நிறைய பேர் அதுலயும் டைட்டில் வின்னர் அடிச்சிருக்காங்க. இந்த கேட்டகரியில பொறுத்தோம்னா ஆர்ஜே ஆனந்தி த புக் ஷோ அப்படின்னு யூடியூப்ல நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அவங்க வந்து இந்த பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்றாங்க. மேபி அந்த சீசன் 2ல டைட்டில் வின்னர் அடிச்ச ரித்விகா மேரி கூட இவங்க வந்து டைட்டில் வின்னர் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேட்டகரியை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு மேபி இந்த ஆர்ஜே ஆனந்தியை கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சைல்டை பொறுத்தவரையும் சைல்டுனா அந்த சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு சிவானி மாதிரி. இது வந்து அஞ்சனா, அதாவது மகாராஜா படத்துல நடிச்ச அஞ்சனா, இவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஞ்சனாக்கு அடுத்து அமலா சாஜியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அமலா சாஜி வந்து எப்பயுமே வந்து வருஷம் வந்து இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல வந்து இடம் பெறுவாங்க ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்ல, பட் ஃபைனல் லிஸ்ட்ல வந்து இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். அமலா சாஜி இருக்காங்க. இதான் வந்து பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட். மேக்ஸிமம் இதுல இருக்க எல்லாரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எல்லாரும் வரலனாலும் கொஞ்சம் பேர் வந்து சில பேர் ஒயில்ட் கார்ட்லயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் யாரு? நீங்க எந்த கேட்டகரியில யாரு வருவாங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.